போச்சு? ஹலோ. ஏய் எங்கடி இருக்க? வீட்ல தாண்டி. சீக்கிரம் வா, லேப்க்கு டைம் ஆச்சு. சீக்கிரம் வா. என் லேப் கோட்டை வேற காணும்டி. அட்டெண்டன்ஸ் எடுக்க போறாங்க. சீக்கிரம் வந்து தொலை. சரி வர. போச்சு இந்த லேப் கோட்டு. லேப் கோட் இல்லாததுக்கு அந்த கத்துறான் அந்த ஹெச்ஓடி. அட்டெண்டன்ஸ் கூட போடாம கிளாஸ் விட்டு துரத்தி விட்டான். ச்சே. என்னடி காலேஜ் போலியா? என் லேப் கோட் எதுக்கிட்ட எடுத்துட்டு போன? இப்ப எதுக்குடி கத்துற? பின்ன என்ன கொஞ்சுவாங்களா? இன்னைக்கு எனக்கு லேப் கோட் இல்லன்னு காலேஜ் விட்டு துரத்தி விட்டான் அந்த ஹெச்ஓடி. எனக்கு மட்டும் உன் கோட்டை எடுத்துட்டு போகணும்னு ரொம்ப ஆசையா? என் கோட்டை காணோம். வேற வழி இல்லாம தான் இதை போட்டு போனேன். அதுக்குன்னு சொல்லாமலே எடுத்துட்டு போவியா? உன்னால எனக்கு அட்டெண்டன்ஸே போச்சுடி. ஆமா, உனக்கு எதுக்கு லேப் கோட்டு? நமக்கு வேற ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ஏதோ காமன் சப்ஜெக்ட் இருக்காமே, சிவில் மெக் லேப்னு. எப்படிதான் இதை நாள் பூரா போட்டு வேலை செய்றீங்களோ தெரியல. வெறுத்துட்டேன். என் லேப் கோட் எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம என் டிபார்ட்மெண்ட் வேற குறை சொல்றியா? லேப் கோட் குடுறி. இந்தா புடி, நீயும் கோட்டும். அப்பா. என்னடி இன்னும் தூங்காம இந்த நேரத்துல யாருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்க? என் கிளாஸ் பையன் தாண்டி. கிளாஸ் பையனா? கதை அப்படி போகுதோ? ஒரு வெங்காயமும் இல்ல. அப்புறம் வேற என்ன பேசிட்டு இருக்க? காலையில தாண்டி அக்கவுண்ட் ஓபன் பண்ண 5 நிமிஷத்துல 78 ரெக்வெஸ்ட். ஒரே மெசேஜ், சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்ன பண்றீங்கன்னு. அப்படியா? எனக்கு அத்தனை பேர்கிட்ட இருந்து அவ்வளோ மெசேஜ் எல்லாம் வந்ததே இல்லையேடி. எப்படி வரும்? உன் கிளாஸ்ல எத்தனை பேரு? என் கிளாஸ்ல 60 பேரு. கேர்ள்ஸ் டு பாய்ஸ் ரேஷியோ எவ்வளோ? 60ல 20 பாய்ஸ் 40 கேர்ள்ஸ். என் கிளாஸ்ல அப்படி இல்ல. 60 பேர்ல 56 பாய்ஸ், 4 கேர்ள்ஸ். என்னடி சொல்ற? அட ஆமாண்டி. இப்போ நல்லா யோசிச்சு பாரு. 56 பாய்ஸ்ல ஒரு 15 பாய்ஸ்காச்சும் என்கிட்ட பேசணும், டெக்ஸ்ட் பண்ணணும் தோன்றது நேச்சுரல் தானே? ஆமாந்தான். பட் எனக்கு அப்படி இல்லடி. கேர்ள்ஸ் ஈக்குவலா இருக்கிறதுனால பாய்ஸோட ஈக்குவலா டிவைட் ஆயிடுறாங்க போல இருக்கு. இருக்கலாம். எனக்கு அதுல மீதி இருக்கிற ஒரு 5-6 பேர் மெசேஜ் பண்ணாலே பெரிய விஷயமா இருக்கு. டென்ஷன் கொஞ்சம் கம்மி தான். ஆனா எனக்கு அப்படி இல்ல. பார்த்தல்ல, காலையில தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண, அதுக்குள்ள எத்தனை ரெக்வெஸ்ட், எவ்வளோ மெசேஜஸ். ஹாய்ங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்கன்னு மெசேஜ் பொழிஞ்சு தள்ளுறானுங்க. அது மெக்கானிக்கல்ல பொண்ணுங்களே இல்லாததுனால இருக்கிற பொண்ணுங்களே அவங்களுக்கு பிரின்சஸா தெரியறாங்க போல இருக்கு. ஹே, இங்க ஒருத்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் பாரு. நம்ம 2 பேரும் கமிட் ஆயிரலாங்க. ஏன்னா நீங்க தான் கிளாஸ்லயே பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்ம கமிட் ஆயிட்டா நான் கிளாஸ்ல கெத்தா சுத்துவேன். ஐயோ, என்னடி இவன்? பாரு, லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானுங்க. ஒரு பொண்ணை பத்தி என்ன ஏதுன்னே தெரிஞ்சுக்காம ஸ்ட்ரெயிட்டா கமிட் ஆயிடணும்னு ஆசைப்படுறாங்க. சரி சரி, வயிறு எரியாத. ஆமா, நான்லாம் ஒன்னும் வயிறு எரியல. அப்புறம் உன் கிளாஸ்ல 50 பசங்களுக்கு மேல இருந்தா அஃப்கோர்ஸ் நேச்சுரலா உனக்கு மெசேஜ் பண்ணதான் செய்வாங்க. அதுக்காக நீ என்ன பேரழகி ஆயிடுவியா? புரியுது, நல்லா புரியுது. புரிஞ்சுல? சந்தோஷம். மூடிட்டு கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணு. லவ் கிவின் எங்கேயா போய் மாட்டிக்காத. சரிங்க மேடம், நீங்க சிங்கிளாவே படிச்சுக்கிட்டே இருங்க. அத நாங்க பாத்துக்கிறோம்.